ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 25 அதிகாரம் 8வது வசனம். ஐசாயா சாப்டர் 25 verse 8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் 3 காரியங்களை நமக்கு செய்கிறார். என்ன? முதலாவது, மரணத்தை ஜெயமாக விளங்குவார். The children of God, it's a great news for you. There are 3 important blessings that the Lord is promising today. The word of God says, He will swallow death in everyone's life. You might think that how it is possible. I want to tell you, my Lord Jesus Christ, He died on the cross of Calvary so that we will have eternal life. We are redeemed from the eternal death because of our sins. The word of God says, the wage of sin is death. Our Lord God sent His only Son, our Lord Jesus Christ, to be crucified on the cross of Calvary. By His death, death is swallowed. So don't worry. Believe in Him and accept Him as your Savior. இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீரை அவர் துடைப்பார். He will wipe away the tears from your faces. Whatever may be your situations, you might be crying, you might be grieving, you might be suffering. But the Lord God sent His only Son, our Lord Jesus Christ, to minister unto the people, those who were in bad situations. There was a woman who lost his son in the city of Nain. He raised her son from the death and wiped the tears from her face. The same way, our Lord Jesus is wiping all our tears from our faces every day. You need to believe in Him and trust Him. That is what the Lord expects from you and me. மூன்றாவது, தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவார். உங்களை மக்கள் நிந்திக்கலாம், பரியாசமாய் பேசலாம், ஏளனமாக பேசலாம். எல்லாவற்றையும் என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். The Lord God promises you that He will take away all the reproaches from your life. Because the people of the world reproached our Lord Jesus Christ when He was hanging on the cross of Calvary, He took all the reproaches from the land so that the people, those who believe in Him, will have no reproaches in their life. So believe in Jesus Christ so that He will remove every reproaches from your life, every mockery from your life. People may mock at you. உங்க வாழ்க்கையில பரியாசங்களையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை நோக்கி பாருங்க, அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். மரணத்தை ஜெயமாக விழுங்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான ஆவிக்குரிய மரணங்களிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய வருகையிலே உமோடு கூட நாங்கள் வருவோம், நித்தியத்திலே உமோடு கூட இருப்போம் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதோடு மாத்திரமல்ல, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நீர், நிந்தையை நீக்குகிறவர் நீர். எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் கண்ணீரை துடைத்தருளும், நிந்தையை நீக்கியருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.